வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி அவங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். மெயினாக பில்டிங் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அது ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மெயினாக ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வித் ஹெல்த் இன்சூரன்ஸ், பில்ட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அக்ரெசிவ்லி, பி ஸ்மார்ட் அபவுட் டெட், இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். இதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வித் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒவ்வொரு லெவல்லையும் அந்த ஒவ்வொரு கேரியரில் போகும்பொழுது வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் பேலன்ஸுக்காக நம்ம இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது இட் வில் பி சேஃப் கார்டிங் யுவர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்க. ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத பில்டு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுடைய எக்ஸ்பென்சஸை சேஃப்டி நெட்டில் இருந்ததுன்னா உங்களால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஆல்வேஸ் டு கால்குலேட் ரிஸ்க் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அதுமாரி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அக்ரெசிவ்லி இன் எஸ்ஐபிஸ். ஒன்ஸ் யுவர் இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் முடிச்சிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்லி இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ். ஸோ இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ இல்லை டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டோட பண்ணிங்கன்னா the power of compounding will give you the better yield. So your investments for wealth creation நல்லா இருக்கும். அடுத்தது நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் against your debt. என்னன்னா நிறைய கடன்ல தான் பாத்தீங்கன்னா பாதி பேர் மாட்டுறது. Avoid taking the கடன் for liabilities. So luxury items-க்கோ vacation-க்கோ கடன் வாங்கி மற்றவர்களுக்காக செய்யாதீங்க, நீங்க உங்களுக்காக செய்யுங்க. ஸோ அதே மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய டெட்ஸை குறைச்சிங்கனாலே you will be psychologically you will be building a good momentum for your wealth. அதே மாதிரி penny foolish ways is pound wise அப்படிம்பாங்க. many people ஒரு பைசா 5 பைசாக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் பெரிய அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ஒரு பிக் லயபிலிட்டியில் வித்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பி மைண்ட்ஃபுல் ஃபார் மேஜர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். அது ஒரு அப்சஸிங்காக இருக்கக்கூடாது. ட்ரிவியல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் இது ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய வாரன் பஃபட்டே சொல்லியிருக்காருங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு என்னன்னா, ஸ்பெண்ட் மணி ஆன் யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட், ரீடிங் புக்ஸ், மெயின்டைனிங் யுவர் ஹெல்த் த்ரூ நல்ல குட் ஃபுட், ஃபிட்னஸ், ஆக்டிவிட்டிஸ் தட் கீப் யூ மூவிங், பர்சனல் பிரிங்ஸ் ஜஸ்ட் கேரியர் டெவலப்மெண்ட். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஓவர் நைட் வராது. பிரிக் பை பிரிக் protecting yourself. நன்றி, வணக்கம்.